ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைய வகுப்பில் ஜோதிடத்தில் அடிப்படை குறிப்புகள் என்று வரிசையாக ஒவ்வொன்றாக பார்க்கவிருக்கிறோம். அதில் முதன்மையாக ஒவ்வொரு கிரகத்திற்கும் பரிகாரம் செய்வதற்கோ, அல்லது அந்த கிரகத்தினை பலங்களை அந்த கொடுக்கக்கூடிய பலன்களையும், அதனுடைய காரகத்துவங்களையும் பலம் செய்வதற்கு பரிகாரம் என்ற முறையில் ஆன்மீக ரீதியாகவும் நாம் சிலவற்றை கிரகங்களை அடிப்படையாகக் கொண்டு கூறுவோம். அவை எவ்வாறு கூறுவதென்று எந்தெந்த கிரகத்திற்கு என்னவென்று நாம் பார்க்கவிருக்கிறோம். சூரியன் முதல் கொண்டு நவ கிரகங்களுக்கு ஒருவேளை ஒருத்தர் ஜாதகத்துல அரசு உத்தியோகம் கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப வாட்டி முயற்சி பண்றேன். ஷார்ட் லிஸ்ட் ஆகுது. இன்டர்வியூ வரைக்கும் போறேன். கட் ஆகுது. இல்லன்னா ஒரு 2 மார்க்ல கட் ஆஃப் போகல. 0.5ல கட் ஆயிருச்சு. அப்படி என்று கூறுபவர்கள், அல்லது அரசு சார்ந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண போறேன். முக்கியமான ஒரு கான்ட்ராக்ட்ல இல்ல டெண்டர்ல அப்ளை பண்ண போறேன். அல்லது அரசு சார்ந்த விஷயங்களில் நான் இப்பொழுது என்னுடைய அப்ளிகேஷனை கொடுக்க போறேன். வீட்டு வரி கட்டுறதுக்கு, வீட்டு அப்ரூவல் வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு அப்ரூவல் வாங்குறதுக்கு போறேன். ஸோ இந்த மாதிரி அரசு சார்ந்த விஷயங்களில் நமது காரியங்கள் வெற்றி அடைய சூரியன் என்ற நவகிரகம் இந்த ஜாதகத்தில் எவ்வாறு உள்ளது என்று பார்க்க வேண்டும். சூரியன் என்ற கிரகம் பலவீனப்பட்டிருந்தால் அல்லது சமமாக இருந்தாலும் அதனுடைய காரகத்துவங்களை பலம் பெற வைப்பதற்கு கோதுமை என்ற தானியத்தை வைத்து பூஜை செய்யலாம். ஏழை மக்களுக்கு வழங்கலாம். பொதுவாகவே எதற்கு இந்த தானியங்களை வைத்து பூஜை செய்யலாம் என்று கூறினார்கள் என்றால், அதை பக்தர்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும். ரொம்ப பேர் நவகிரகங்கள்ல பூஜை பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. விட்டுட்டு போனா கூட ஏதாவது சாப்பிடும். இங்க இருக்கிற பூச்சி இல்லைன்னா ஆடு ஏதாவது சாப்பிடும். கிராமத்துல எல்லாம் ஆடு சாப்பிடும். இந்த மாதிரி பல உயிர்கள் பயன்பெறும்ங்கிறதுனால இப்படி சொன்னாங்க. நம்ம கோதுமை ரொம்ப பேருக்கு கொடுக்கலாம். தானமாகவும் கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. செந்தாமரை பூவினை பயன்படுத்தி பூஜை செய்யலாம். சூரிய பகவானை பூஜை செய்யலாம், அல்லது சூரியனுக்கு அதிதேவதையான சிவலிங்கத்தையும் பூஜிக்கலாம். ரொம்ப பேர் சூரியன் கிரகத்துக்கு தான், பிளானெட்டுக்கு தான் பூஜை பண்ணணும் போய் நவகிரகத்துக்கு முன்னாடி சூரியனுக்கு முன்னாடி இதை வச்சு படைக்கிறாங்க. அதுவும் பண்ணலாம். அல்லது ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கும் நாம் இந்த பரிகாரம் செய்யலாம். சூரியனை வணங்கி இந்த பரிகாரம் செய்யலாம். தந்தையுடன் உறவு சரிவர இல்லை என்றாலும், அல்லது தந்தையுடன் பிதுர் தோஷம் என்று சொல்லக்கூடிய நமது மூதாதையர் தோஷம், சில பேர் சொல்லுவாங்க ஜாதகத்துல பார்த்தோம்னா பிதுர் தோஷம் இருக்கும். இல்லைன்னா ரொம்ப பேர் இந்த திதி பண்ணாம விட்டுருவாங்க. காலம் சென்ற தந்தையா இருக்கும். திதி பண்ணாம விட்டுருவாங்க. ரொம்ப வருஷம் அது போயிடும், தள்ளி போயிடும். இதற்கெல்லாம் இதை பரிகாரமாகவும் கூறலாம். சூரியன் என்ற நவகிரகங்களில் சூரியன் என்ற கிரகத்திற்கு கோதுமை என்ற தானியமும் செந்தாமரை பூவினால் அர்ச்சித்தும் பூஜை செய்யலாம். கோதுமையை தேவையான மக்களுக்கு தானமாக கொடுப்பது மிகவும் சிறந்தது. அடுத்து சந்திரன். ஏதேனும் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் பலம் இழந்து இருந்தாலோ, அல்லது சந்திரன் பலம் பெற வேண்டியோ, சில பேர் நடுத்தர நிலைமையில இருக்கும் கிரகங்கள். எல்லா கிரகங்களும் பலமாகவும் எல்லா கிரகமும் நீசமாகவும் இருக்காது. பலம் இல்லாமலும் இருக்காது. சிலது நடுத்தரத்துல இருக்கும். இருந்தாலும் சந்திரன் சார்ந்த பணிகள் செய்வதற்கு, உதாரணத்துக்கு பால் பண்ணை வைக்க போறோம், அல்லது மாடு வாங்க போறோம், போர் போட போறோம், நீர் சம்பந்தப்பட்டது, விவசாயம் சம்பந்தப்பட்டது, தாயார் சம்பந்தப்பட்டது நன்முறையில் நடப்பதற்கு சந்திரன் என்ற கிரகத்திற்கு நெல்லை தானமாக கொடுத்து பூஜை செய்யலாம். புஷ்பங்களில் வெள்ளெலி பூ
வெள்ளெலி பூ என்று கூறக்கூடிய பூ. ரொம்ப இடத்துல அது பூக்காரவங்க கிட்ட கேட்டா தெரியும். வெள்ளெலின்னு கொஞ்சம் நீளமா இருக்கும். அது பொதுவாகவே இந்த கதம்ப மர பூவோட கட்டிடுவாங்க. தனியா கூட குடுப்பாங்க. வெள்ளெலி பூ கொண்டு அர்ச்சித்து நெல் படையல் செய்து நாம் வணங்கலாம். நெல்லை தானமாக பல பேருக்கு கொடுக்கலாம். இவ்வாறு செய்தால் சந்திரன் சார்ந்த தோஷங்கள் சரியாகும். அடுத்ததாக செவ்வாய். செவ்வாய் கிரகம் என்று சகோதர இரத்தக்காரகன். அதனால யாருக்காவது சகோதரர்களுடன் உறவுமுறை சரியில்லாம இருந்தாலோ, சில பேருக்கு ரொம்ப அனிமிக்கா இருப்பாங்க. அனிமிக்கா இருந்தாலே நம்ம ஜாதகமே பார்க்க தேவையில்ல. அவங்களுக்கு செவ்வாய் வீக்கா இருக்காங்கன்னு தான் அர்த்தம். கண்டிப்பா செவ்வாய் அவங்க இதுல வீக்கா இருக்கும். ஒண்ணு சனியுடன் சேர்ந்து இருக்கலாம். அல்லது சனியும் செவ்வாயும் சேர்ந்து ஒரே இடத்தை பார்த்திருக்கலாம். அல்லது செவ்வாய் நீசமாகி இருக்கலாம். ஏதோ ஒரு முறையில் செவ்வாய் பலவீனப்பட்டிருந்தால் மட்டுமே அனிமிக் என்பது வரும். அதுவும் பெண்களுக்கு அதிகமாக வரும். ஆண்களுக்கும் இருக்கும். அது பெருசா தெரியாது. அதனால அந்த மாதிரியான தொந்தரவுகள் இருந்தாலோ, ரொம்ப பேருக்கு இப்பல்லாம் ரொம்ப அதிகமா நடக்குது. இந்த பிளட் பியூரிஃபிகேஷன் சொல்லிட்டு சில இது பண்றாங்க லேப்ல போய். அந்த மாதிரியான தொந்தரவுகள் இருந்தாலோ, அதனை சரி செய்வதற்கு அல்லது அதனை சமாதானம் செய்வதற்கு, அந்த துன்பத்தை முழுவதுமாக துடைக்க முடியாது. கர்மவினை அனுபவித்தே தீர வேண்டும். ஆனாலும் அதனை சமாதானம் செய்வதற்கு நாம் சில பாவங்களை செய்திருக்கோம். அதை நினைத்து வருந்தி இந்த பரிகாரம் செய்ய வேண்டும். செவ்வாய் கிரகத்திற்கு துவரம் பருப்புன்னு சொல்லுவாங்க. துவரையை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். துவரையை பல ஏழைகளுக்கு தானமாக கொடுக்கலாம். செண்பக மலர் கொண்டு செவ்வாய் கிரகத்தை பூஜிக்கலாம். சந்திரன் கிரகத்திற்கு பூஜை செய்ய வாய்ப்பில்ல. அது நம்ம எல்லா சிவன் கோயில்லையும் சந்திரன் கிரகம் தனியாவே இருக்கும். சந்திரன் சன்னதி இருக்கும். இல்லைன்னா பெருமாள் கோயிலிலும் வணங்கலாம். சந்திரனுக்கு மிகவும் சிறப்பு அம்மனையும் வணங்குவது. அம்மனை வணங்குவது மிகவும் சிறப்பு. ஏதோ ஒரு அம்மனை, இது பார்வதியாக இருப்பது மிகவும் நல்லது. அம்மனை வணங்குவது மிகவும் சிறப்பு. செவ்வாய்க்கு முருகப்பெருமானை வணங்குவது சிறப்பு. செவ்வாய்க்கு முருகப்பெருமான். மதுரையில திருப்பரங்குன்றம் இந்த மாதிரி குறிப்பிட்ட செவ்வாய் ஸ்தலம்னு இருக்கு. வைத்தீஸ்வரன் கோயிலாகவும் எடுத்துக்கலாம். இல்ல நமக்கு பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கும் சென்று இந்த பரிகாரம் செய்யலாம். செவ்வாய் நவகிரகங்கள்ல போய் செவ்வாய்க்கு தான் செய்யணும்னு கூட அவசியம் இல்லை. நவகிரகம் என்பது இப்ப ரீசெண்டா ஒரு அப்டேட் ஆகி தான் வச்சிருக்காங்க. எல்லா கோயிலையும் முன்னாடி பழங்காலத்து கோயில்ல நவகிரகம் என்பதே இல்லாமல் இருந்தது. ராமாயண காலத்துல கூட ராமேஸ்வரத்துல தேவிப்பட்டினம் இடத்துல நவகிரகத்தை வச்சு வழிபட்டார் ராமர். அனைத்து பழைமையான கோயில்களில் நவகிரகம் என்பது பிற்பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டது. ஆனால் பொதுவாகவே அந்தந்த கிரகத்தின் அதிதேவதைகளை வணங்குவது மிகவும் சிறப்பு. சில பேருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். கிரகத்து பக்கத்திலேயே வணங்கலாம். கிரகத்துக்கான தெய்வத்தின் பக்கத்திலேயே வணங்கலாம்னு அதுவும் செய்யலாம். பிறகு ராகு பகவான் தீராத கடன் தொல்லை, விஷக்கடி சார்ந்த பிரச்சனைகள். விஷக்கடினா பாம்பு பூச்சி தான் கடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேர் விஷ பேச்சு பேசுவார்கள். அது மூலம் இவர்கள் அவஸ்தையுற்று இருப்பார்கள். செய்வினை சார்ந்த கோளாறுகள், மாந்திரீகம் சார்ந்த கோளாறுகள் யாராவது பண்ணியிருக்காங்கன்னு இவங்க நினைச்சாங்கன்னா, யாருமே பண்ண முடியாது. பண்ணாலும் இவர்கள் விதி மாறாது. இருந்தாலும் அவ்வாறு ஒரு குறை தோன்றினால் பைரவரை வணங்கலாம். துர்க்கை தேவியை வணங்கலாம். துர்கா தேவி ராகு கிரகத்திற்கு மிகவும் சாதகமான கிரகம். துர்க்கை, சிவதுர்க்கை, விஷ்ணு துர்க்கை என்று ஏதேனும் கோயிலில் துர்க்கை அம்மனை வணங்குவது மிகவும் சிறப்பு. திருநாகேஸ்வரம் சிறந்த பரிகார ஸ்தலம். உளுந்து இது இதற்கான தானியம். மந்தாரைப்பூ ராகுவுக்கு மிகவும் பிடித்த பூ. ராகு என்ற கிரகத்திற்கு மிகவும் பிடித்த பூ. மந்தாரை பூ கொண்டு அர்ச்சித்து உளுந்து படைத்து வணங்கலாம். உளுந்தை தானமாகவும் பிறருக்கு கொடுக்கலாம். எலுமிச்சம்பழத்தினை பிழிந்து அதனை விளக்காக்கி தீபம் ஏற்றலாம். எலுமிச்சம்பழம் மாலையையும் அணியலாம். இதுவே ராகு என்ற கிரகத்திற்குரிய மிக
அடிப்படையான பரிகாரம். பொதுவாகவே ஒருத்தர் ஜாதகம் எடுத்து பார்க்கும் பொழுது, ராகு எங்க இருக்காருன்னு பார்க்கணும். 3, 6, 10, 11 இருந்தால் தோஷம் அல்லை. ஜாதகத்துல லக்ன பாவம் முதல் கொண்டு எண்ண வேண்டும். 3, 6, 10, 11 இருந்தால் தோஷம் இல்லை. மற்ற பாவகங்களில் இருந்தால் அந்த பாவகத்தின் காரகத்துவத்திற்கேற்ப நாம் பாவக பலன்கள் பார்த்திருக்கிறோம். அந்த பாவகத்தின் காரகத்துவத்திற்கேற்ப இப்ப 2ல ராகு இருந்தா குடும்ப தோஷம், தன பிராப்தி இருக்காது, வாக்கு தோஷம். 4ல் ராகு இருந்தால் தாயார் தோஷம், வீட்டுல பணம் தங்க, வீட்டுல வீடு கட்டக்கூடாது, வீட்டுல வீட்டுல தோஷம் இருக்கு, வண்டி வாகனத்தில் தோஷம் ஏற்படும், இது போன்ற சில இன்னல்கள் இருக்கும். அந்த மாதிரி எந்த இடத்துல இருக்கோ ராகு பகவான் இருக்கோ அந்த பிரச்சனைகள் சரி செய்வதற்கு இந்த சாந்தி பரிகாரம் பண்ணலாம். அடுத்து நாம் பார்க்கவிருப்பது குரு. குரு என்ற கிரகம் பொதுவாகவே உயர்வான சுபக்கோள் குரு. இந்த சுபக்கோள் சில பேர் ஜாதகத்துல வீக்கா இருக்கலாம். வீக்கா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சரிவர புத்திர பாக்கியம் இருக்காது. அவரே புத்திர பாக்கியம் இருந்தால் கூட எங்கேயோ வெளியூர்ல வசிச்சிருக்கலாம். புத்திர சோகம் இருக்கும். குரு புத்திர காரகன் அல்லவா? குடும்பம் சரிவர அமையாது. குடும்பம் எல்லாம் இருக்கும், இவர் தனியா இருக்கலாம், குடும்பத்தோட சேர முடியாம இருக்கலாம், டைவர்ஸ்டு ஃபேமிலியா இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்துல பிரிஞ்சு இருக்கலாம். தனம் வர்ற பணம் எல்லாமே தீர்ந்துகிட்டே போகுது, நிக்கவே மாட்டேங்குது, அப்படி என்ற சூழல் இருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகளோட வந்தாலே நம்ம குரு ஜாதகத்துல எப்படி இருக்கணும்னு கூட பார்க்க தேவையில்ல. குரு சார்ந்த பரிகாரத்தை சொல்லலாம். கடலை என்ற தானியத்தை படைத்து முல்லைப்பூவால் குருவை அர்ச்சித்தால் இதற்கான ஒரு சிறந்த தீர்வாக அமையும். தட்சிணாமூர்த்தியையும் வணங்குவது மிகவும் சிறப்பு. இதையே வியாழக்கிழமை அன்று கடலை தானியத்துடன் முல்லைப்பூ சாத்தி கடலையை பல பேருக்கு தானமாகவும் கொடுக்கலாம். இது குரு பகவானுக்கு, இது கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்க. கடலைன்னா நிலக்கடலை இல்லை, கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்க. அந்த கடலை நல்லா முந்தின நாளே ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு நல்லா அதுக்கப்புறம் முளைக்கட்டை வச்சு பரிகாரம் பண்ணா அது ரொம்ப சிறப்பு. இந்த உயிருடன் அந்த கடலையை ரொம்ப பேர் என்ன பண்றாங்க, கடையில வச்சுக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போய் பரிகாரம் பண்றாங்க. இந்த தானியங்கள் அனைத்தும் உயிருடன் இருப்பது மிகவும் சிறப்பு. முளைக்கட்டிய கொண்டக்கடலை மாலை சாற்றலாம், அல்லது முளைக்கட்டிய கொண்டைக்கடலை வைத்து அவித்து பல பேருக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். முல்லைப்பூ கொண்டு அர்ச்சித்து இறைவனை வணங்கலாம். திருச்செந்தூர் சிறந்த பரிகார ஸ்தலம் குரு பகவானுக்கு. அதுபோக ஆலங்குடி, குருவித்துறை போன்ற கோயில்களுக்கும் வணங்கலாம். அல்லது அனைத்து சிவன் கோயிலும் உள்ள தட்சிணாமூர்த்தியையும் வணங்கலாம். அது அதி தேவதை குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்தியை வணங்குவது மிகவும் சிறப்பு. அடுத்து நாம் காணவிருப்பது சனி பகவான். சனி என்ற கிரகம் பல பேருக்கு தொல்லை தருவதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கிரகத்தின் தொல்லை நீங்குவதற்கு மகரத்திலோ கும்பத்திலோ ராகு கேதுகள் இருந்தாலோ, அல்லது சனியின் பாவி கிரகமாகிய செவ்வாய் இருந்தாலோ, அல்லது சனியை செவ்வாய் பார்த்தாலோ, அல்லது ராகுவுடன் சேர்ந்தாலோ, கெடுதல் செய்யும் கிரகமாக இருந்தால் சனி மிகவும் கெட்டு விடுவார். அந்த கெடுதலை தணிப்பதற்கு எள்ளு என்ற தானியத்தை வைத்து பூஜிக்கலாம். கருங்குவளை பூ சனி பகவானுக்கு ஏற்ற மலர். கருங்குவளை மலர் கொண்டு அர்ச்சிக்கலாம். சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாளை வணங்கலாம். அனைத்து முருகன் கோயிலும் பெரும்பாலான முருகன் கோயில்களில் சனி என்ற கிரகத்திற்கு தனியாக சன்னதி வைத்திருப்பார்கள். அந்த சன்னதியிலும் சேர்ந்து வணங்கலாம். சிறந்த ஸ்தலமாக திருவாதவூர், மதுரையில் உள்ள திருவாதவூர் அல்லது திருநள்ளாறு போன்ற கோயில்களுக்கு சென்று பரிகாரம் செய்யலாம். குச்சனூரும் சிறந்த பரிகார ஸ்தலம். திருவாதவூர், குச்சனூர், திருநள்ளாறு.
அல்லது மிகவும் எளிமையாக அனைத்து சிறப்பு பெற்ற முருகன் கோயிலில் சனி பகவானின் சன்னதி தனியாக இருக்கும். அங்கும் வணங்கலாம். அதைவிட மிகவும் எளிமையாக சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாளை வணங்கலாம். இது சனி பகவானுக்குரிய சிறந்த பரிகாரம். அடுத்து புதன். யாருக்காவது கல்வியில் தடங்கல் இருந்தால், புதன் என்பது வித்யா காரகன். வித்யா காரகன், கல்விக்கு காரகன். கல்வியில் தடங்கல் இருந்தால், ஸ்கூல்ல சேர்த்தாச்சு, பையன் போக மாட்டேங்கிறான். இல்ல +1க்கு அட்மிஷன் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் குரூப் சேர்த்துட்டோம். எனக்கு 3 குரூப் தான் வரும்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல வேணான்னு சொல்லி டிசி குடுக்குறாங்க. ஏதோ ஒரு காரணத்துல கல்வியில் தடங்கல் ஏற்பட்டால், இந்த தடங்களை சரி செய்வதற்கு சில பேருக்கு குழந்தை பிறந்ததிலிருந்து தாய்மாமனுக்கு தோஷம் தோஷம் அடைந்திருப்பார். தாய்மாமன் கிரகம் புதன். குழந்தை பிறந்ததிலிருந்து தாய்மாமனுக்கு பிசினஸ் சரியில்ல. வாழ்க்கை ரொம்ப போராட்டமா இருக்கு. ஏதோ ஒரு இது சொன்னாலே, நமக்கு ஜாதகத்த கூட பார்க்க தேவையில்ல. புதன் என்ற கிரகத்திற்கு பரிகாரம் சொல்கிறேன். ஜாதகத்த பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். புதன் என்ற கிரகம் கொஞ்சம் வீக்கா இருக்கலாம், அல்லது அந்த வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், புதனுடைய வீடுகள். ஸோ இதற்கு சிறந்த தானியம் பச்சை பயிறு. முளைக்கட்டின பச்சை பயிறு மிகவும் சிறப்பு. அதை நன்கு அவித்து பல பேருக்கு தானமாக கொடுக்கலாம். வெண்காந்தல் மலர்களால் புதன் கிரகத்தை அர்ச்சிக்க வேண்டும். வெண்காந்த மலர் முன்னாடியே பூக்காரங்க கிட்ட சொல்லி வச்சிடணும். வெண்காந்தல் மலர் இன்னைக்கு கொண்டு வாங்க. ஜோதிடம் அறிவு நன்முறையில் வருவதற்கு, ஜோதிடம் பற்றி சிந்திப்பதற்கு, இந்த பிரைன் ஸ்டார்ம் பண்றதுக்கு, ஜோதிடம் பற்றி பிரைன் ஸ்டார்ம் பண்றதுக்குன்னே ஒரு கொடுப்பனை வேணும். அதில் ஏதேனும் தடங்கள் வந்தால் புதன் பகவானை இந்த பரிகாரத்துடன் அர்ச்சிப்பது மிகவும் சிறப்பு. ஜோதிடத்தின் கர்த்தா தான் புதன் பகவான். அடுத்து நாம் பார்க்க இருப்பது கேது. கேது என்ற நவகிரகம் பல்வேறு பிரிவினைகளை கொடுப்பது. கேது 7ல் இருந்தால், 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானம். களத்திரத்தில் பிரிவினை கொடுக்கும், களத்திர தோஷத்தை கொடுக்கும். 5ல் கேது இருந்தால் புத்திர தோஷத்தை கொடுக்கும். 4ல் கேது இருந்தால் சுகம், ஒரு இடத்துல நிம்மதியா இருக்க முடியாது, சுகம் கெடும். இந்த மாதிரி சில வீடுகள்ல இருக்கிறப்ப சில தோஷங்களை உருவாக்கும். வேற எந்த பாவத்தில் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல் இந்த கேது கிரகத்திற்கான பரிகாரம் கூறலாம். இந்த கேது கிரகத்திற்கான சிறந்த பரிகாரம் கொள்ளு. கொள்ளு வைத்து அர்ச்சிப்பது மிகவும் சிறப்பு. அது கொள்ளு வைத்து அர்ச்சித்து கொடுக்கலாம், தானம் அளிக்கலாம், ஆடு மாடுக்கு கொடுக்கலாம். செவ்வல்லி மலர், செவ்வரளின்னு சொல்லுவாங்க, செவ்வல்லின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப இடத்துல ரொம்ப ஃப்ரீயா வளர்ந்துட்டு இருக்கும். அந்த செவ்வல்லி மலர் கொண்டு அர்ச்சிக்கலாம். கேதுவுக்கு சிறந்த அதிதேவதை கிரகம் வந்து விநாயக பெருமான். விநாயக பெருமான் ஸ்துதி அடிக்கடி பாட வேண்டும். விநாயகரை வணங்கி அந்த தொழிலை ஆரம்பிக்க வேண்டும், ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். சில பேருக்கு ஊனா போட்டு எழுதுற பழக்கம் இருக்கும். அந்த அந்த மாதிரி பழக்கமும் வச்சுக்கலாம். விநாயக பெருமானை நினைந்து ஒரு காரியம் செய்யலாம். கேது கிரகத்திற்கான பரிகாரம். அடுத்து சுக்கிரன். சுக்கிரன் களத்திரகாரகன். பொதுவாகவே திருமணத்தில் தோஷம் இருந்தாலோ, குடும்பத்தில் தோஷம் இருந்தாலோ, சுகங்கள் அனுபவிப்பதில் தோஷங்கள் இருந்தாலோ, உதாரணத்துக்கு வீட்டுல பெட் இருக்கும், ஆனா பெட்ல படுக்க கூடாதுன்னு சொல்லிடுவார் டாக்டர். பாயில படுங்க, அப்பதான் நல்லதுன்றவார். இடுப்பு வலி பெட்ல படுத்தா அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவார். ஏசி இருக்கும், ஆனா உடம்புக்கு ஒத்து வராம போயிடும். ஏசி வச்சுக்கிட்டு ஆஃப் பண்ணிட்டு ஜன்னலை திறந்து வச்சுட்டு படுக்கிற மாதிரி சூழல் ஏற்படும். ஸோ இருக்கிற சுகபோகங்களை அனுபவிக்க முடியாது. இந்த மாதிரி சூழல் இருந்தாலும், அல்லது திருமணம் ஆகிவிட்டது, இல்லறத்தில் பிரச்சனை, டைவர்ஸ் ஆகிற வரைக்கும் போகுது, இல்லறத்தில் சுகம் இல்லை என்ற, அல்லது நாட்டம் இல்லாத சூழல் ஏற்படுகிறது என்றால், சுக்கிரன் கிரகத்திற்கான சாந்தி செய்ய வேண்டும். இதற்கு மொச்சை, இந்த வெண் மொச்சைன்னு சொல்லுவாங்க.
கொண்டைக்கடலை மாதிரி இது கொண்டை மொச்சன்னு சொல்லுவாங்க. வெண் மொச்சை நல்லா ஊற வச்சு முளைக்கட்டை வச்சு படைக்கிறது ரொம்ப சிறப்பு. மொச்சை வைத்து அர்ச்சித்து வெண்தாமரை மலர் கொண்டு சுக்கிர பகவானை அர்ச்சிக்க வேண்டும். இதற்கு சிறந்த பரிகார ஸ்தலம் ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் தான் சுக்கிர பகவானுக்கு ஸ்ரீரங்க ரங்கநாதரே சுக்கிர பகவானுடைய அம்சத்தில் அமர்ந்துள்ளார். இங்க படுத்திருக்கார். சுக்கிர பகவானுக்கு ஸ்ரீரங்கம். அதுபோக கும்பகோணத்தில் உள்ள சுக்கிரன் ஸ்தலத்துக்கும் போயிட்டு வரலாம். கஞ்சனூர் என்று கூறக்கூடிய சுக்கிரன் ஸ்தலத்துக்கும் போகலாம். சயன பெருமாள் எந்த கோயிலில் இருந்தாலும் வணங்கலாம். சிதம்பரத்தில் உள்ள சயன பெருமாள் அல்லது பெரும்பாலான கோயில்களில் சயன பெருமாள் வீட்டில் இருப்பார், அங்கு வணங்கலாம். வெண்தாமரை மலர் கொண்டு வணங்கலாம். மொச்சை பயிறு வைத்து அர்ச்சிக்கலாம். அது பெருமாளுக்கும் தான். சுக்கிர பகவானை நினைத்து சயன பெருமாளுக்கு அர்ச்சிக்கலாம். இதுதான் நவ கிரகங்களுக்கான அடிப்படை பரிகாரம், சாந்தி பரிகாரங்கள். இதற்கு பெருசா செலவு எல்லாம் பண்ண தேவையில்ல. அதிகபட்சம் ₹100 முடிஞ்சிடும். இது எப்ப பண்ணா ரொம்ப சிறப்பு அப்படி என்றால், சூரியனுக்கான பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயத்தின் பொழுது பண்ணுவது சிறப்பு. சந்திர கிரகத்திற்கான பரிகாரம் திங்கட்கிழமை சூரிய உதயத்தின் பொழுது பண்ணுவது சிறப்பு. அனைத்தும் சூரிய உதயத்தின் போது பண்ணுவது மிகவும் சிறப்பு. செவ்வாய் கிரகத்திற்கான பரிகாரம் செவ்வாய்க்கிழமை சூரிய உதயத்தின் பொழுது பண்ணலாம். செவ்வாய்க்கும் கேதுவுக்கும் செவ்வாய்க்கிழமையே சிறந்த தினம். ராகுவுக்கு வெள்ளிக்கிழமை செய்யலாம். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் சூரிய உதயத்தின் பொழுது. அல்லது ராகு காலம் பார்த்தும் இந்த பரிகாரம் செய்யலாம். குரு வியாழக்கிழமை சூரிய உதயத்தின் பொழுது, சனிக்கிழமை சூரிய உதயத்தின் பொழுது, புதன்கிழமை சூரிய உதயத்தின் பொழுது இந்த பரிகாரம் மேற்கொள்ளலாம். கேதுவுக்கும் செவ்வாய்க்கும் செவ்வாய் கிழமையே நாம் இந்த பரிகாரம் செய்யலாம். சுக்கிரனுக்கு வெள்ளிக்கிழமை. சூரிய உதயத்தின் பொழுது செய்வது மிகவும் சிறப்பு. ஏனென்றால் சூரிய உதயத்தின் பொழுது அந்த கிரகத்தின் ஓரையே ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு சூரியனுடைய ஓரை ஞாயிற்றுக்கிழமையில் முதல் ஓரையாக வரும். சந்திரனின் ஓரை திங்கட்கிழமையில் முதல் ஓரையாக வரும். நாம் ஒரு வகுப்பில் நாம் முழுமையாக ஆராய்வோம். ஓரை என்றால் என்ன, அவை எவ்வாறு பார்ப்பது, அதை எவ்வாறு கணக்கிடுவது என்பதையெல்லாம் ஆராய்வோம். ஆனால் எளிமையாக அந்தந்த தினத்தில் அந்த கிரகத்தின் ஓரை தான் ஆரம்பிக்கும். அதனால் சூரிய உதயத்தின் பொழுது நாம் அந்த கிழமையில் நாம் அந்த பரிகாரம் செய்வது மிகவும் சாலச் சிறந்தது. இந்த வகுப்பில் நாம் நவகிரகங்களுக்கான அடிப்படை பரிகாரம் பற்றி தெரிந்து கொண்டோம். அடுத்த வகுப்பில் இதேபோல் ஜோதிடத்திற்கான அடிப்படை குறிப்புகள் தொடரும். நன்றி.